ஒரு நல்ல கதை, அதுக்கான ஆக்டர்ஸ் யாருங்கிறத அதுவே எடுத்துக்கும். ஆக்ஷன் படமா பண்ணணும்ல, ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும் ஆசை இருக்கு. அது வந்து என் மகளுக்காக அது வந்து நான் பண்ணணும். ஓகே. ஒரு நல்ல நடிகர். டக்குன்னு சொல்லுங்க சார். அதான் ஒரு நல்ல நடிகர். நல்ல நடிகர். நல்ல சிங்கர். எமோஷன் உள்ள இருந்தபோது அந்த எமோஷனுக்கு நம்ம என்ன ரியாக்ட் பண்ணுவோமோ அதுதான். ஆனா அது என்னன்னா அது ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்தது. கன்னியப்பன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வந்து எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு கதாபாத்திரம். நான் அந்த கதாபாத்திரத்தை இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிட்டேன். எனக்கு கால் பண்ணாங்க. அந்த அந்த ஒரு டீசரை வச்சு மக்கள் வந்து இல்லை அந்த அந்த வாக்கிலே தெரியுது, இது இப்படி படம் இல்லை அப்படி படம் இல்லை அப்படின்னு பேசும்போது ஐ எம் வெரி ஹாப்பி. ஆனால் இழப்புகள்னு ஒன்று இருக்குது. பொதுவாக ஒரு மனுஷன் வந்து இதுதான் இழக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் என்ன ஒன்று இழந்திருப்பான். அந்த பெயின் நமக்குள்ளே இருக்குது. ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஷோ சில் பண்ணலாமா. அண்ட் எல்லாருக்குமே இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஸ்பெஷலான டேல மருதம் டீம் க்ரூ தான் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ மருதம் திரைப்படத்தை பற்றி நிறைய எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள் அவங்க நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட நம்ம சில் பண்ணுறதுக்கு நிறைய கேம் செக்மெண்ட்ஸும் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ அவங்கள நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே வந்து இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆயுத பூஜை அப்படின்னு சொல்லும்போது சின்ன வயசுல எல்லாருக்குமே ஒரு மெமரபிளான விஷயங்கள் வந்து நடந்திருக்கும். அந்த மாதிரி உங்க லைஃப்ல நடந்த ஒரு சில விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிறீங்களா? இந்த ஆயுத பூஜை அப்படின்னால மறுநாள் சரஸ்வதி பூஜை. அதுக்கு வந்து புத்தகங்களை எல்லாத்தையும் சாமி முன்னாடி வச்சுட்டு படையல் பண்ணி அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புத்தகத்தெல்லாம் எடுத்துகிட்டு வரல. அன்னைக்கு தான் சில புத்தகத்தை நம்ம எடுத்துருக்கவே மாட்டோம். அன்னைக்கு தான் புதுசாக இனி ஓப்பனே பண்ணது இல்லையா, ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து வைப்போம். ஆனால் ஒரு 10th படிக்கும்போது எங்கள் அப்பா சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. அப்போ தான் ரியல் ஆயுத பூஜை. ஏன்னா ஆயுத பூஜை அன்றைக்கி அந்த சைக்கிளை கழுவி அதுக்கு பொட்டு வச்சு, அப்போ அது வந்து எங்கள் வீட்டிலேருந்து இப்போ மாதிரி பைப்பில் கழுவல, அது இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் ஊரணிக்குள்ளே விட்டு அது கழுவுறம் 2 மணி நேரம். புது சைக்கிள் தான், ஆனால் 2 மணி நேரம் கழுவி அதுக்கு சந்தனம் குங்குமம் போட்டு வச்சு மாலை வச்சு அது ஒன்று பார்க்குறோம்ல, அது ஒரு ஹாப்பி. இன்றைக்கி என்ன தான் காரை வந்து ஆயுத பூஜைக்கு பண்ணாலும் பண்ணிட்டியா, நம்ம என்ன சொல்கிறோம் வீட்டில் வந்து கீழே செக்யூரிட்டி சொல்கிறோம், அந்த ஆயுத பூஜை அது பண்ணியிருப்பா வீட்டுக்கு வச்சிரு அப்படின்னு ஒரு காசை கொடுத்துட்டு வந்துடும். நம்ம அதை க்ளீன் பண்ணானா மாலை போட்டாரா அதெல்லாம் கூட பார்க்க மாட்டோம், நம்ம வண்டி எடுத்து வந்துடும். ஆனால் அன்றைக்கி ஒரு சைக்கிளுக்கு அப்படி பார்த்துக்கிட்டோம். சூப்பர் சார். தேங்க்யூ சார். அண்ட் அடுத்ததாக ரக்ஷனா மேம், நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட ஆயுத பூஜை எப்படி இருக்கும்? சேம் தான் சார். சொன்ன மாதிரியே ஒரு நாள் முன்னாடி சரஸ்வதி பூஜா டைமில் ஆக்சுவலி நான் என்ன நம்பினேன்னா, இப்போ மேத்ஸ் புக் வச்சிங்கன்னா மேத்ஸில் எனக்கு நல்ல மார்க் வரும். அதே மாதிரி சயின்ஸ் புக் எல்லா புக்கும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது தான். ஸோ அதுதான் ஒரு திங்கிங்காக இருந்துச்சு. அப்புறம் ஆயுத பூஜை ஆக்சுவலி சின்ன வயசில் வந்து எனக்கு என்னன்னே தெரியல, என்ன புரியல. ஒரு ஏஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு தான் பண்ணுறீங்க, ஆயுதம்னா என்னன்னு கூட அப்போ கேட்கவே தோணலை. ஸோ எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷின் எல்லாத்துக்குமே பூஜை பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ லேட்டர் ஆன் தான் தெரிஞ்சிச்சு இதுதான் இதுக்கு தான் ஸ்பெஷலாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆமாம். ஓகே மேம். அண்ட் சார் நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட ஆயுத பூஜை வந்து எப்படி இருக்கும் சார்? அதே தான், புத்தகம் நம்ம புட்டெல்லாம் வச்சு, நான் சொல்கிறது நான் ஸ்கூல் படிக்கிறப்போ 80s புத்தகம் வச்சு படிப்போம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து அப்போ ஃபார்மிங் பண்ணிகிட்ருப்போம். எங்களுடைய குடும்பம் வந்து விவசாய குடும்பம் தான். அப்போது மண்வெட்டி, கடப்பாரை, அருவா, கத்தி, கலப்பை இதெல்லாம் வச்சு நாங்கள் அதுக்கு போட்டு வச்சு அதுக்கு சாமி கொடுப்போம். அடிஷ்னலாக இந்த புத்தகம் ரியல் ஆயுதம். ஆமாம், அந்த புத்தகம்லாம் வச்சு கும்பிடுறது, சைக்கிள் அதுக்கு வாழை சின்னதாக வாழை குறுத்து கட் பண்ணி வைப்போம், மா இலை கட் பண்ணி வைப்போம், பொட்டு வைக்கிறது இதெல்லாம் பண்ணுறது. அப்புறம் வந்து சில கலர் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒட்டுவோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுக்கு அந்த விவசாய சம்மந்தப்பட்ட அந்த மண்வெட்டி அதுக்கு நாங்கள் பொட்டு வச்சு அதுக்கு சாமி கும்பிடுவோம். ஸோ அதெல்லாமும் எனக்கு ஞாபகம் வருது. அண்ட் சார் என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து டைரக்டர் சார் உங்ககிட்ட தான். ஸோ டீசர் வந்து பார்த்தோம் மருதம், எப்படி சார் எந்த விஷயமே வந்து டீசரில் சொல்லாமல் ஒரே ஒரு வேர்ட் மட்டும் வந்து சொல்லியிருக்கீங்க, இப்படி தான் பிளான் பண்ணீங்களா? ஆமாம், அதை ஷூட் பண்ணுறப்ப அந்த பர்டிகுலர் ஷாட் வந்து நான் டீசருக்காக தான் பிளான் பண்ணி எடுத்தேன். படத்தில் நான் எங்கேயுமே அந்த ஷாட் பயன்படுத்தவே இல்லை. என்னோட எடிட்டர்கிட்டமே நான் சொல்லியிருந்தேன், இதை நீங்கள் எங்கேயும் படத்தில் யூஸ் பண்ணாதீங்க, தனியாக எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஷார்ட் கம்போஸ் பண்ணும்போது அதான் கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர்ஸ் தார் ரோட்டில் சார் நடக்க வச்சோம். அதுக்கு பின்னாடி என்ன காரணம்னா, அந்த கரெக்டாக அப்போ மதியம் 12 மணி இருக்கும். மே மாதம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி நாங்கள் எடுத்தோம். கரெக்டாக அப்போ வந்து அக்னி நட்சத்திரம் வேறு. கரெக்ட் பிளான் பண்ணி எடுத்தோம், அந்த நேரத்தில் தான் அதை எடுக்கணும்னு. ஏன்னா தார் ரோட்டில் எடுக்கிறப்போ காணல் நீர்லாம் இருக்கும். ஸோ என் கேமராமேன்ட்டு நான் சொல்லிட்டேன், கம்போஸ் பண்ணுறப்போ சாரோட எமோஷன் கேப்சர் பண்ணணும், அஸ் வெல் அஸ் அந்த என்விரான்மெண்ட்டு அந்த அனல் அதெல்லாமும் எனக்கு கேமராவில் வரணும்
அந்த காணல் நீர் வரணும் அதெல்லாமே சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் அப்போ ஷாட் எடுக்கிறப்ப அந்த பர்டிகுலர் ஷாட் 200 மீட்டர் சார் நடந்து வந்தார். ஸோ சார்ட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், சார் இந்த மாதிரி நீங்கள் ஒட்டுமொத்த பாதிப்புமே உங்களுடைய இழப்பு எல்லாமே வந்து அந்த பர்டிகுலர் ஷாட்டில் எமோஷனாக வரணும். ஸோ உங்களுடைய போஸ்டர், பெர்ஃபார்மன்ஸு, பாடி லாங்குவேஜ் எல்லாமே அதில் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் கன்வே பண்ணால் நான் என்ன எதிர்பார்த்தனோ அதோட பெட்டராக சார் பண்ணியிருந்தாரு. சார் நீங்க சொல்லுங்க சார் விதார்த் சார், அந்த சீன் நடிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த அவ்வளோ நேரம் நடந்து வந்து வெயில்ல. இல்லை, அது ஃபுல் ஸ்டோரி. நான் 2 மணி நேரம் கேட்ட ஒரு கதை. அது எல்லாமே இவர் வந்து சொன்னார், இந்த ஃபுல் ஸ்டோரி எனக்கு அதை மைண்டில் வச்சுக்க வாங்க அப்படின்னா. அப்போ அந்த எமோஷன் உள்ளே இருந்தபோது அந்த எமோஷனுக்கு நம்ம என்ன ரியாக்ட் பண்ணுவோமோ அதுதான். ஆனால் அது என்னென்னா அது ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. நம்ம நடந்து வந்த வெயில் எல்லாம் வெயில் மட்டும் இல்லை, அதெல்லாம் போயிடுச்சு. வெயில் வேர்த்தது, கால் சுட்டு அதெல்லாம் போயிடுச்சு. ஆனால் அந்த பெயின் இருக்குல்ல, அந்த ஸ்கிரிப்டோட பெயின் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தது. அது என்னென்னா அந்த டீசரை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணாங்க. அந்த அந்த ஒரு டீசரை வச்சு மக்கள் வந்து இல்லை அந்த அந்த வாக்கிலே தெரியுது, இது இப்படி படம் இல்லை அப்படி படம் இல்லை அப்படின்னு பேசும்போது ஐ எம் வெரி ஹாப்பி. பரவாயில்ல, ஒரு ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் வந்து அவங்கள படத்துக்குள்ளே இழுத்துட்டு வருது. அப்போது இந்த படத்துக்குள்ளே இது மாதிரி நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்குது. அது பார்க்கல அவங்களுக்கு ஈஸியாக அட்டாச் ஆகிடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் சார் நீங்கள் வந்து ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பர்சனல் கேரக்டர் கூட அந்த கேரக்டர் வந்து ஒரு கனெக்ட் இருக்கும். அந்த மாதிரி இந்த கேரக்டர் வந்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சது, எப்படி இந்த படம் அக்செப்ட் பண்ணலாம் நீங்கள் யோசிச்சிங்க? என்னென்னா இது மாதிரி இழப்புகள் நான் அந்த மாதிரி இழப்புகள் சந்திக்கல. ஆனால் இழப்புகள்னு ஒன்று இருக்குது. பொதுவாக ஒரு மனுஷன் வந்து இதுதான் இழக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் என்ன ஒன்று இழந்திருப்பான். அந்த பெயின் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் இந்த கதை கேட்டபோது எனக்கு வந்து இந்த ஸ்கேம் பற்றின ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு ஆச்சரியத்தை பண்ணுச்சு. ஓ இப்படி அதுவும் இது மூலமாக நடக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இல்லை நடந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னேன், அது கற்பனையா இல்லை நீங்கள் யாரும் உங்கள் லைஃப்பில் பட்டதா இல்லை நண்பரோட லைஃப்னு. நான் அந்த மனுஷனையும் பார்த்தேன். அது மாதிரி ஒரு 2-3 பேர் அங்கே அதில் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கண்டிப்பாக இது படமாக்கப்படணும், அதில் நம்ம நடிக்கணுங்கிறது மட்டும் எனக்கு ஒரு ஒரு முடிவு எடுத்தேன். அதுக்கப்புறம் இங்கே சில நபர்களை சந்திக்கும் போது ரீசெண்டாக நேற்று கூட ஒரு நபர் வந்து இங்கே சென்னையில் அந்த மாதிரி ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிருக்காரு. அப்போது இது வந்து அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மக்களுக்கு ஒரு கண்டிப்பாக அது ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் வந்து அந்த சீன் நடிக்கும்போது உங்களோட மைண்டில் உங்களோட எமோஷன்ஸ் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருந்தது? எனக்கு வந்து அந்த டயத்துலங்கும்போது அந்த பெயின் தான் இருக்கும். அந்த கன்னியப்பனோட பெயின் தான் எனக்கு இருக்கும். அது எந்த ஆகிடுது இல்லை, அது எந்த தான் இருக்கும். ஆனால் கேட்கும்போது தான் சே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை உண்டு பண்ணுச்சு. ஆனால் எனக்குள்ளே வரும்போது அடுத்தவன் வருத்தமாக இருக்காது, என்னோட பெயினாக இருக்கும். நான் இழந்தேன், நான் இது எப்படி மீள போகிறேன், நான் எப்படி என் பிள்ளையை காப்பாற்ற போகிறேன், என் முண்டாட்டியை எப்படி காப்பாற்ற போகிறேன், நான் எப்படி அதை மீட்க போகிறேன், என்ன இப்படி பண்ணிட்டாங்களே, இது யாரு காரணம் அப்படின்னு அதுக்கு ஒரு தேடுதல் இருக்கு இல்லையா, அந்த பெயினோட தான் எனக்கு ட்ராவலாக இருந்தது. ஓகே. அண்ட் ரக்ஷனா மேம், என்னோட நெக்ஸ்ட் கொஷினே வந்து உங்ககிட்ட தான். உங்களுக்கு இந்த கேரக்டர் எதனால ரொம்ப பிடிச்சது? அண்ட் இந்த கேரக்டருக்காக நீங்கள் வந்து எப்படி பர்சனலாக உங்களை என்னென்னலாம் ஒர்க் பண்ணீங்க? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறம் ஒரு கேப் இருந்துச்சு. அந்த டைமில் குண்டாயிட்டேன். சும்மா வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு குண்டாயிட்டேன். அந்த டைமில் தான் மருதம் ஸ்டோரி வருது. ஐ மீன் ஸ்கிரிப்ட் சார் கூப்பிட்டு இந்த மாதிரி நரேஷன் பண்ணும்போது ஸ்டோரி தான் மெயின் ரீசன் எனக்கு இந்த படம் பண்ணணும்னு. ஏன்னா இது சார் வந்து நரேட் பண்ணும்போது மட்டும் இல்லை, சாருக்கு ஒரு விஷன் இருக்குது, ஒரு சின்ன விஷயம் இது ஒரு மூவியாக பண்ணணும்னு சொல்லி அந்த ஒரு விஷன் இருக்குல்ல, அதுவே எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ஸ்டோரி தான். ஸோ என்ன வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஆக்சுவலி ஐ வாஸ் 5 kilos எக்ஸ்ட்ரா. அந்த நீங்கள் போஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதில் அப்போ நான் சாரை பார்க்க வரும்போது சார் வந்து இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு வெயிட் போடுங்கன்னு சொன்னேன். ஹை ஜாலி. நான் என்ன சாப்பிட்டாலே வெயிட் ஆகும், ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டாலே வெயிட் ஆகும். ஸோ ஓகே இது ஈஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி வந்து இதுக்குள்ளே. சார் நீங்கள் சொல்லும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது மேம். நானும் நல்லா சாப்பிடுவேன், ஆனால் வெயிட்டே போட மாட்டேன் மேம். எனக்கு உங்களை பார்க்கும்போது தான் வருத்தமாக இருக்குது. சரி, ஏதோ இப்படி மாற்றிக்கலாம் 2 பேரும். ஓகே, நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் வந்து படிக்கும்போது சார் கண்டிப்பாக நம்ம இந்த ஸ்கிரிப்ட் வந்து பண்ணி ஆகணும், இந்த படம் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு வந்து யோசிப்போம்ல. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த படத்தில் என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது?
ஆக்சுவலி இதில் வந்து நான் சாரோட ஒய்ஃப் கேரக்டர், அப்புறமா ஒரு 5 வயசு குழந்தைக்கு அம்மா. ஸோ எனக்கு வந்து நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வரும்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்தில் ஒரு ஸ்கூல் கேர்ளாக தான் நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு அம்மா கேரக்டர் பண்ணும்போது நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஆனால் எனக்கு அந்த ஸ்டீரியோ டைப் எல்லாம் உடச்சி இந்த ரியலாக சஃபர் ஆகிருக்கிற அந்த ஃபேமிலிக்கு நான் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் த்ரூ அந்த இமோஷன்ஸ் த்ரூ எனக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும்னு இருந்துச்சு. வாவ், கியூட் மேம், நல்லா பேசுறாங்க. அண்ட் சார், ஒவ்வொரு டைரக்டருக்குமே வந்துட்டு ஒரு கதை எழுதும் போதே வந்து இந்த ஆக்டர் நடிச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டரை வச்சுட்டு எடுப்பாங்க. இதுல ஒரு சிலர் வந்துட்டு ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து காஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட மெத்தட் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக நம்ம சினாப்சிஸ் எழுதி முடிக்கிற வரைக்கும் நம்ம கேரக்டர் ஆர்டிஸ்ட் அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். சினாப்சிஸ் எழுதி முடிச்சுட்டு ஸ்க்ரீன் பிளே பில்ட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நம்ம சில அடிப்படையான சில தேவைகள் இருக்கும். அதில் ஒன்று கேரக்டரைசேஷன் பில்ட் பண்ணாமல் நம்ம ஸ்க்ரீன் பிளேவோட ஃபுல் ஃபார்ம் எழுத முடியாது. ஸோ அப்போ கேரக்டரைசேஷன் ஒவ்வொரு கதாபாத்திரத்தோட தன்மை என்ன, அவங்க சைக்கலாஜிக்கலாக எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவனோட அப்பியரன்ஸ் என்ன, அவனோட லுக் என்ன, ஒரு விஷயம் எப்படி மாடுலேஷன் பண்ணுவாங்க டைலாக் சொல்லும்போது, இந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலுமே நம்ம அதில் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணி முடிக்கிறப்போ கன்னியப்பன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வந்து எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு கதாபாத்திரம். நான் அந்த கதாபாத்திரத்தை இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிட்டேன். அப்படி ஒரு கேரக்டர் இருக்காங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு நான் வந்து ஃபுல்லாக எழுதி முடித்தேன். ஒரு 5 வயசு குழந்தைக்கு அப்பாவாக இருக்கணும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அந்த கேரக்டர் தான் வந்து ஓல்டு கண்டென்ட்டை தாங்கி நிற்கிற ஒரு ஒரு ப்ரொட்டகனிஸ்ட். அப்போ அந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு வந்து சில ஆர்டிஸ்ட் தான் பொருந்துவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஒரு 2-3 பேரை நான் லிஸ்ட் அவுட் பண்ணேன். அதில் எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸில் டாப்பில் வந்து நின்றது சாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸு நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் நான் யோசிக்கிறப்போ சாரோட அப்ரோச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது நண்பர் மூலியமா. என்னோட நண்பர் திரு சாட்டை அன்பழகன் அவரோட மூலியமா சாரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. சார் அவரோட படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு இப்போ. ஓகே. ஸோ அவர் தான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணி விட்டாரு. சாரை பார்த்தேன், அப்படிதான் சார் உள்ள வந்தார். அண்ட் அடுத்ததான் வந்துட்டு விதார் சார், உங்ககிட்ட உங்களோட நிறைய இன்டர்வியூஸ் வந்து பார்த்துருக்கேன். அப்போ நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க, லைக் ஒரு ஆக்டருக்கு வந்துட்டு அந்த ஆர்ட் ஃபார்ம் மதிக்கிறது தான் முக்கியம் இருக்குது, ஃபேம் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் இந்த கேரக்டர் கன்னியப்பனுக்காக வந்து நீங்கள் அந்த ஒரிஜினல் கன்னியப்பன் வந்து மீட் பண்ணீங்களா? எந்தெந்த மாதிரியான ஒர்க் உங்களுக்குள்ள அந்த கேரக்டர் டெவலப் பண்ணுறதுக்கு பண்ணிக்கிட்டீங்க? இல்லை, ஒரிஜினல் அவர் கன்னியப்பன் இல்லை, அது இவர் கன்னியப்பன் பேர் வச்சுருக்காரு. அவருக்கு பேர் வேறு. ஆமாம், அவர் பேர் வேறு. அவர் சந்தித்தோம். அவர் வந்து எனக்கு வண்டி ஓட்டினார். ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து அவர் கதையை சொல்கிறாரு. சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஆனால் அவர் சொல்லிவிட்டு அடுத்த செகண்டே வந்து டீ சாப்பிடலாமா, இங்கே டீ நல்லாயிருக்கும், அங்கே சுயம் நல்லாயிருக்கும், வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வர்றார். அதை அவர் கேஷுவலாக எடுத்துக்கிறார். அவரால் இந்த ஜென்மத்தில் அந்த விஷயத்துலேருந்து தாண்ட முடியாது. அப்படி ஒரு அவரோட வருமானம் அவ்வளோதான். ஆனால் அவர் பெரிய ஒரு இதில் மாட்டிக்கிட்டார் பாவம். அது எல்லாம் அவர் அந்த மனுஷன் அதெல்லாம் ஏதோ யாருக்கோ நடந்த மாதிரி கடந்துட்டு இருக்கான். ஸ்டில் அதில் தான் இருக்கார். ஆனால் அவர் அந்த இடத்துல இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு. அது எனக்கு ரொம்ப பெயினாக இருந்தது. அப்போ இந்த கதை அப்படி சொல்லலை. கன்னியப்பன் மாட்டினா, ஆனால் கன்னியப்பன் அதுக்காக போராடுறான்னு ஒன்று இருக்குல்ல, இவர் போராடலை அந்த கேரக்டர். அப்போ போராடக்கூடிய ஒரு குணம் எங்கே இருக்குது அப்படிங்கும்போது நான் அங்கே இவர் அண்ணனை ஒருத்தரை பார்க்குறேன். அவர் வந்து அது எதையும் விட்டுட்டு எதை பற்றியும் கவலை இல்லாமல் ஒரு 60 வயசு அவர் வந்து அந்த விவசாய நிலத்து மேலே உழுகிறது மேலேயே, அது நாற்று நடுறது மேலேயே மைண்டில் இருக்கார். அதில் ஒருத்தர் ஃபோக்கஸாக இருக்கார். இன்னொருத்தர் வந்து இழந்தவர் என்னென்னா இடிஞ்சு போய் அவர் எதுவுமே அப்படின்னா அவர் அதுக்குள்ளே இருக்கார். அப்போது இதுலேருந்து சில விஷயங்கள் நம்மளால் எடுக்க முடியுது. இந்த முழுமையான கதாபாத்திரத்துக்கு இவங்க யாருமே சூட் ஆக மாட்டாங்க. அவங்க எமோஷனல்ஸ் அங்கங்கே ஒவ்வொன்று இருக்கும். அப்போ மித்ததை வந்து நம்மளா டைரக்டர் இருந்து கேட்டதை அவர் எழுதுனதை நம்ம சில விஷயங்களை ஆட் பண்ணி உள்ள உட்கார்றது தான். ஓகே சார், அடுத்தடுத்து நீங்கள் வந்து ரிலேட்டபிளான கேரக்டர்ஸ் வந்து நிறைய பண்ணுறீங்க. நீங்கள் இந்த டெசிஷன் கான்ஷியஸாக எடுக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி கதைகள் வருதா, இல்லை உங்களுக்கு ஆக்ஷன் படம் எல்லாம் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா? ஆக்சுவலி என்னென்னா எனக்கு ரொம்ப ஆசை ஒரு ஆக்ஷன் படமாக பண்ணணும், இல்லை ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும் ஆசை இருக்குது. அது வந்து என் மகளுக்காக அது வந்து நான் பண்ணணும். இந்த மாதிரி கதைகளை நான் தேடலை. இந்த மாதிரி கதைகள் வைத்திருக்கிற இயக்குனர்கள் என்ன தேடிடுறாங்க, இவனுக்கு சூட் ஆவான் அப்படின்னு. அப்போ அந்த கதை கேட்கும்போது எப்படி நீங்கள் ஒரு படம் பார்க்கல, நீங்கள் வந்து நான் நடித்த படம் அஞ்சாமை, குரங்கு பொம்மை, குற்றம் இதனை எந்த படம் பார்த்து இமோஷனல் ஆகி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அது மாதிரி நான் கதை கேட்கும்போது நான் அது ஃபீல் ஆகிறேன், அதுக்குள்ளே அடாப்ட் ஆகிறேன். அதனால் நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒரு நல்ல கதை அதுக்கான ஆக்டர்ஸ் யாருங்கிறத அதுவே எடுத்துக்கும்.
அப்படிதான் அந்த கதைகள்லாம் சேர்ந்து என்ன பிக் பண்ணியிருக்குன்னு நான் நம்புறேன் தவிர நான் போய் அதை பிக் பண்ணல. அடுத்ததா வந்துட்டு நம்ம செக்மெண்ட்ல கேம் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? நீங்க ரெடியா இருக்கீங்களா? Done, done. ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நிறைய தமிழ் பாட்டெல்லாம் கேட்போம்ல, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பட் அந்த தமிழ் பாட்டை நான் வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அது நான் வந்து இங்கிலீஷ்ல சொல்வேன்னா, நீங்க அது எந்த தமிழ் பாட்டுன்னு கண்டுபிடிக்கணுமா. முடிஞ்சா என் கூடயே சேர்ந்து நீங்க பாடுவீங்களா? நல்லா ஓகே, இருக்கும். நீங்க பாடுவீங்களா? நான் ஓரளவு பாடுவேன் மேம். நீங்க நீங்க பாடி காட்ட போறீங்களா இங்கிலீஷ்ல? இங்கிலீஷ்ல பாடி காமிக்க மாட்டேன். Okay, ஜஸ்ட் okay. வார்த்தை மட்டும் சொல்லுவேன். நீங்க வந்து இங்கிலீஷ்ல பாடினா தான் கண்டே பிடிச்சிருவோமே. அதுக்கு எதுக்கு? சோ ஃபர்ஸ்ட் பாட்டு என்னன்னா, why can't you wait sometime, why can't you wait sometime, why are you rushing, why. இது ஒரு ரொமான்டிக்கான சாங். எதுக்கு எதுக்கு வந்துட்டீங்க இதான் why can't you Why wait can't you sometime. wait sometime? sometime அதான் கொஞ்ச நேரம் கொஞ்சம் அது இல்ல மேம். அது இல்லையா? சரி ஓகே, தனுஷ் சார் பாட்டு. ஓ, ஏ, இன்னும் மரியாதை கொஞ்ச இல்ல. நேரம் இன்னும் இருந்தாதா இன்னும் என்ன? இன்னுங்கிறது அப்படியே வந்து பாடிடுங்க. ஏன் அவசரம் என்ன அவசரம் சொல்லு கண்ணே. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன. நான் தானே பாடிட்டு இருக்கேன், ஏன் பாடுங்க. அவசரம் என்ன அவசரம் சொல்லு கண்ணே. பாடுறேன். இன்னும் பேச கூட தொடங்கலையே நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையல. இன்னும் என்ன விட்டு போவாதே, என்ன விட்டு போவாதே. Wow. அப்படியே நல்லா பாடுறீங்க. Beautiful. தேங்க்யூ சார். சரி மேம், ரெண்டு பேருமே. இந்த பாட்டு யாராவது ஒரு ஸ்பெஷல் ஒன்காக நீங்க டெடிகேட் பண்ணனும்னா யாருக்கு டெடிகேட் பண்ணுவீங்க? Thank you. சாருக்கு. வாவ், Thank you. நைஸ். இன்னும் பக்கத்துலயே சொல்லிட்டீங்க. நான் எங்கயாவது போயிட்டு வருவீங்க, அதுல இருந்து ஒரு ஸ்டோரி எடுக்கலாம், ஒரு क्वेश्चन எடுக்கலாம்னு நினைச்சேன். சரி, நெக்ஸ்ட் சாங். இன் யுவர் பியூட்டி ஐ அம் சீயிங் காட் இன் யூ, நியர் யூ ஐ அம் ஃபீலிங். அதுக்கு ஃபீலிங் பாட்டு இல்ல. இன் யுவர் பியூட்டி ஐ அம் சீயிங் காட் இன் யூ. உன் அழகை பார்த்து கடவுளை பாக்குறான். இல்ல எனக்கு வேற உன் அழக பார்த்து அங்க போது இல்ல சார், அந்த பாட்டு இல்ல சார். ஓகே, சூர்யா அண்ட் சமந்தா அவங்களோட பாட்டு யுவர் அதான் அந்த பியூட்டி. படம் அந்த 24 அந்த படம் உன் அழகினிலே கரெக்ட். தேவம் சம்திங் தேவமா அது தேவ நான் உன் அழகினிலே ஆமா, ஆமா. தெய்வம் உணரு. பட் வாவ், வண்டர்ஃபுல் ஹீரோயின். எவ்வளவு பாட்டு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஓகே, அண்ட் அடுத்ததா, ஓ மை லவ்ட் ஒன், ஓ மை லவ்ட் ஒன், டெல் மை ஃப்ரெண்ட் ஹர்ட்டிங் ரோசஸ் இஸ் ஃபைன், வில் த ஃபைட் ஓவர் ஆஃப்டர் டாக்கிங். என் ஓ மை லவ்ட் ஒன். லவுட் ஒன் லவுடா லவுடா லவுட் லவ்ட் லவுட் ஒன் Heart, heart. என் ஓ காதல மை லவ்ட் ஒன். கம் ஆன், யூ ஆர் வெரி ஜீனியஸ். நீங்க சொல்ற லிரிக்ஸ் வச்சு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. நான் அதுக்கே மீனிங் போகுது Okay. நமக்கு. அது மணிரத்னம் சார் படம். அதான் பழைய படமா? ஓரளவு ஐஸ்வர்யா ராய் அண்ட் அபிஷேக். அந்த படம் குரு. குரு. வந்துட்டீங்க, கரெக்ட். என்ன ஓ மை லவ்ட் ஒன், ஓ மை லவ்ட் ஒன். அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்களே. குரு குரு மூவில சார் சொல்லுங்க இப்போ. தனனா தனனா இந்த தனனா இது எங்களுக்கு தெரியாதுங்க. இது எங்களுக்கு இது நாங்க தெரியாது. வாபஸ் வாங்கிக்கிறோம். வாபஸ் வாங்கிக்கிறீங்களா ஆமா. சார்? ஆருயிரே மன்னிப்பாயா மன்னிப்பாயா சொல்லடி அப்ப என் நீங்க சகியே. அப்போ, நீங்க வந்து அப்படி ஓ ஓ மை மை லவ் லவ்ட் ஒன், ஆருயிரே. அத டைப் இப்படி அந்த- மாத்தி இருக்காங்க. அவங்க ஐ கேன் ஏன் புரியல? அண்டர்ஸ்டாண்ட். பட் ஏங்க நான் வந்து அதுக்கு ஏத்தாப்புல யோசிச்சுட்டே இருக்கேன். நீங்க என்னன்னா இப்படி இது புரியல கஷ்டம். தப்பான லிரிக்ஸா இருக்கு இங்கிலீஷ் வெர்ஷன். இல்ல, இது பாக்கும்போது எனக்கு அப்படி இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் இன் தி கேம். ஓகே, நான் லாஸ்டா ஃபைனலா இந்த செக்மெண்ட்ல இருக்க பாட்டு. டெல் மீ வாட் யூ வாண்ட், டெல் மீ டு ஷோ த வேர்ல்ட், லெட்ஸ் சர்ச் ஃபார் நியூ பிளேசஸ் அண்ட் கிளவுட்ஸ். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, உலகத்தை காட்ட சொல்லு, புது இடம் புதுவாக தேடி பார்ப்போமே, பிடித்தது வாங்க சொல்லு. சார், எனக்கு எந்த நிஜமாவே பாட்டுமே உங்க தெரியல. ஹீரோயின் நல்ல பிரெயின் சார், உங்க ஹீரோயினுக்கு. சார் தெரியாதுங்க, எனக்கு இவ்வளவு பிரெயின் இருக்கு. இல்ல, தெரியும். சார் நீங்க சொல்லுங்க சார், நீங்க இந்த பாட்டை வந்து யாருக்காக டெடிகேட் பண்ணுவீங்க? இப்போ கடைசியா பண்ணதா என் பையன் என் பொண்ணுக்கு.
சரி ஃபைன் சார், சக்ஸஸ்ஃபுல்லா வந்துட்டு நம்ம இந்த செக்மெண்ட்டை முடிச்சிட்டோம். எனக்கு சிறப்பு. தெரியும் கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ நம்ம சில் பண்ணலாமால அடுத்த செக்மெண்ட் போகிறோம். என்கிட்ட நிறைய கார்ட்ஸ் இருக்கு. உங்களில் ஒருத்தர் ஒரு கார்டு வந்து சூஸ் பண்ணும். ஆனால் நீங்கள் அந்த கார்டை வந்து பார்த்துடக்கூடாது. உங்கள் தலைக்கு மேலே இப்படி வச்சுக்கணும். பேலன்ஸ் இருக்க 2 பேர் அந்த ஸ்டாரை பற்றி டைலாக் சொல்லக்கூடாது, படத்தோட பேர் சொல்லக்கூடாது, பட் அவங்களோட கேரக்டரிஸ்டிக் சொல்லி கண்டுபிடிக்கணும். இதுதான் கேம். ஓகே ஃபைன். டன். ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு யார் சூஸ் பண்ணுங்க? நானே எடுக்கிறேன். ஓகே டன். பார்க்க கூடாது நீங்க. நான் தான் பார்க்க மாட்டேன். நான் ஏன் பார்க்குறேன்? படத்தோட பேர் மட்டும்தான் வருது. நான் அப்படியே ஸோ அவரை பற்றி உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கு சொல்லுங்க. இவரை Okay. பத்தி என்ன சொல்லணும்? இவரை எப்படி கண்டுபிடிக்க? அவர் நடிச்ச படங்கள் பேர் சொல்லக்கூடாது. படங்கள் பேர் என்ன சொல்லக்கூடாது. இவ்வளவு ஆனா யோசிக்கிறீங்க? அவர் நிறைய பாட்டு பாடுவாரு. டான்ஸ் ஆடுவாரு, மியூசிக் கோ மியூசிக் போட்டிருக்காரு, சிங்கரு, சிங்கர். ஆமா, ஹீரோ, சிங்கர், ஹீரோ. ப்ரொடியூசர், விஜயாண்ணே இருக்கும். இல்ல டைரக்டா மியூசிக் டைரக்டர் அவர் பேர் கிரெடிட்ல வரல. ரீசென்ட்லி அவங்க ஆனா இசையில ரொம்ப ஹேர் ஆர்வம் ஸ்டைல் உள்ளவர். ஒரு மாதிரி மேன் பன் மாதிரி. அவங்க அப்பா பெரிய டைரக்டர். சிம்பு. கரெக்ட். ஓகே ஏங்க, சூப்பர் சார். நீங்க சிம்புனா அவர் வந்து சின்ன வயசுலயே அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ஈஸியா வந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிடுவோம். அவர் குட்டி. பட் ஆனாலும் அந்த மேன் பண்ண வச்சு கண்டுபிடிச்சீங்க பாருங்களேன். எனக்கு Easy பிடிக்கும், இல்ல. அவங்களோட மேன் பன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா. பர்சனலாவே ரொம்ப பிடிக்கும். சரி மேம், நீங்க இந்த மேன் பண்ண எல்லாம் நல்லா நோட் பண்றதால உங்களுக்கு பசங்க எந்த மாதிரி இருந்தா ரொம்ப பிடிக்கும்? ஷுஷு. அப்படி எதுவுமே இல்ல. அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் எதுவுமே இல்ல. சத்தியமா எனக்கு சில ஸ்டைல்ஸ் எல்லாம் பிடிக்கும் தவிர பசங்க இப்படி இருக்கணும் அப்படி. எனக்கு தமிழ் பசங்க ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. அப்படியா? ஆமா, தே வெரி ஐ லைக் த வே அவங்களோட அந்த இன்னசென்ஸ் இருக்குல்ல, ஒரு லவ் இன்னசென்ஸ், அது ரொம்ப பிடிக்கும். ஓகே ஆமா. சரி மேம், இப்போ நம்ம நெக்ஸ்ட் கார்டு நீங்க எடுக்கிறீங்களா? சரி, நான் எடுக்கிறேன். பாத்துற கூடாது. ஓகே, நான் பார்க்க கூடாதா? நீங்க பார்க்க கூடாது. ஓகே. நீங்க பார்க்க கூடாது. ஆப்போசிட்ல இருக்கு. ஓகே, இந்த பக்கம் திருப்புங்க. ஓகே ஓகே. அதாவது ரொம்ப நமக்கு டிஃபிகல்ட்டை கேட்போம், ஈஸியா சொல்லிடக்கூடாது. ஓகே. அதனால சொல்லலாம். இவர் பேர்ல ஒரு ஸ்வீட் இருக்கு. இப்போ இந்த அவர் கூட டீ வாங்கி தரையில ஒன்று வாங்கிக்கிங்கன்னாரு. யாரு? அவர் சொன்னார்ல, பாதிக்கப்பட்ட நபர். பாதிக்கப்பட்டவர் டீ வாங்கிக்க. டீ இந்த சுயம் இதெல்லாம் வந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னாரு. இவர் பேர்லயும் அது ஒரு அடைமொழியா இருக்கு. இவர் படம் வந்து பெரிய ஹிட் ஆன படத்துல ஸ்வீட்டா? சார் என்ன அப்பா இவங்க பிறந்திருக்க மாட்டாங்க சார். ஐயோ, என்ன சொல்றீங்க நீங்க? அந்த படத்துல சார் யார் இது? ஆ? ஜிலேபி, இல்லைங்க, பேடா, சுயம்னு சொன்னேன். ஜிலேபி எந்த ஸ்டார் இருக்காங்க? இவருக்கு பேரு வந்து ஆ. பேரை சொல்லக்கூடாதுட்டீங்களா? ஆமா. வேற ஏதாவது சொல்லுங்க. நான் அதுதான் பார்த்திருக்கேன் அவரை. இவருக்கும் அது வேணாம், அது மித்தவங்க சொல்றதை நான் ஏன் சொல்லுவேன். இவருக்கு ஒரு அழகான பையன் இருக்காரு. ஆமா. அவர் இப்போ ஹீரோ ஆயிட்டாரு. அவர் கூட ஆக்டர் தான். அவர் கூட actor தான். தமிழ் பையன் தான். தமிழ் பையன் தான். ஆமா. விக்ரம். எஸ். கரெக்ட். நான் எனக்கு சியான்னு சொன்னேன்ல. ஏன் சுயம் அப்படின்னா அவர் ஓ, முன்னாடி சியான்னு நீங்க எனக்கு சியன் வரல, எங்க விக்ரம் சார் அப்படிதானே வரும். அடுத்து வந்துட்டு டைரக்டர் சார், நீங்க ஒரு Yes. கார்டு வந்து செலக்ட் பண்ணுங்க மேம். எடுத்துருங்க. பார்க்க கூடாது. லைட்டா பாத்துட்டலாம் இல்ல சார். காமிக்கலாம்ல? காமிக்கலாம். ஓகே. சொல்லவா? சொல்லுங்க. ரொம்ப ஈஸியா சொல்லணுமா இல்ல கஷ்டமா Camera நீங்க சொல்லணுமா? காமிங்க எப்படின்னா சார். சொல்லுங்க சார். கேமரா காட்டுங்க. ஈஸியா காட்டணும், ரொம்ப நீங்க கஷ்டம். டைலாக் சொல்லலாமா? நீங்க எப்படி டயலாக் எல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதா? நீங்க எப்படின்னா சொல்லுங்க, முடிஞ்சா கண்டுபிடிக்கலாம். இல்ல அவங்க குடும்பமே ஆக்டர்ஸ். அவங்க கண்ணாலே ஆக்ட் பண்ணுவாங்க சார். அவங்க அவங்க கண்ணே குடும்பமே ஆக்ட் நடிகர்கள். பண்ணுவாங்க சார். கண்ணே ஆக்ட் பண்ணும் சார். அவங்க கண்ணே ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்க கண்ணிலேயே பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. பெரிய actor, பெரிய actor. ஆமா. கமல் சார். குடும்பமே ஆக்டர்ஸ். ஆமா கமல் சார். குடும்பம் மொத்தம் actors இல்ல. கமல் சார். ஆமா. அப்பா, ஆமா. அவரு, அவங்க தம்பி, ஆமா. ஒய்ஃப் எல்லாருமே ஆக்டர்ஸ் தான் ஆ. குடும்பத்துல. கமல் சார். கமல் சார் இல்ல அப்போ. இல்ல. அவங்க கண்ணால ஆக்ட் பண்ணுவாங்க. கண்ணால சார் கூட கண்ணால ஆக்ட் பண்ணுவாரு. எல்லாரும் கண்ணால தான் act பண்ணுவாங்க. இல்ல ஓங்கி அடிச்சா சூர்யா சார். நீங்க Dialogue நீங்க சொல்லிட்டீங்க. எங்கேயோ போச்சு சார். டைலாக் சொல்லல. சொல்லக்கூடாது சார். அப்புறம் okay, நீங்க தான் சொன்னீங்க டயலாக் சொல்லலாம், படப்பேர் சொல்லக்கூடாது. நீங்க டயலாக்கும் சொல்லக்கூடாது. அடுத்து ட்ரை பண்ணுவோம். வேற ஒரு கார்டு சரி, okay sir. வேற ஒரு கார்டு sir. கொடுங்க. அடுத்து பரவாயில்ல நீங்க- பரவாயில்ல வேற ஒரு கார்டு கொடுங்க. ஓகே சார். ஏங்க குடும்ப ஆக்டர்ஸ்னா அவர் ஆக்டர், ஒய்ஃப் ஆக்டர் அப்படின்னு சொன்னேன். எடுத்துருங்க.
ஓகே சொல்லுங்க சார். இவர் பேரை சொன்னாலே சும்மா அதிருது இல்ல சார் சார் நீங்க போங்க சார். நான் கஷ்டப்பட்டு எவ்வளவு மெனக்கட்டு இதெல்லாம் யோசிச்சு நான் பேரை சொன்னால பேரு சொல்லல. பேரை சொல்லவே இல்ல. இப்பதான் நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். ரஜினிகாந்த் சார். அப்புறம் இல்ல அதிருது ரஜினி சார். கரெக்ட் சார். ரஜினி சாரோடது உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு டயலாக் உங்க ஸ்டைல்ல ஏதாவது சொல்லுங்க சார். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அது இல்லை, கெட்டவனை வந்து அள்ளி கொடுப்பான் ஆனால் கை விட்டுருவான், நல்லவனை நல்லா சோதிப்பான் ஆனால் இறுக்கி பிடிச்சான், ஏதோ ஒன்று சொல்லுவார். கை விட்டுருங்க பிடிச்சி இழுத்தான். ஓகே எடுத்தாங்க ஃபைன் சார். விடுங்க. அதெல்லாம் அவர் தான் சொல்லணும், அது அவருக்கான டைலாக், நம்மலாம் சொன்னோன்னு வச்சுங்க. சரி Okay, ஓகே next ஃபைன் one. சார். நெக்ஸ்ட் கார்டு நீங்க எடுங்க சார். நல்லா சொல்லுங்க. ஓகே. ஆ என்ன சொல்றது? இப்போ பார்த்த சிம்பு சார் கூட அதிகமா நடிச்சிருக்காங்க. ஃபீமேல் ஆர்டிஸ்ட். அந்தமா மேம். சிம்ரன் மேடம் கூட ஒரு படம் நடிச்சிருக்காங்க. ஃப்ரெண்டா நடிச்சுட்டு இப்போ டாப் ஹீரோயினா இருக்காங்க. ஆமா, டாப் ஹீரோ. அவங்க த்ரிஷா. ஆமா, கரெக்ட். நல்ல க்ளூ சார். ஃபுல் ஸ்டோரியே சொல்லிடுவீங்க. ஓகே மேடம் அது பேர் சொல்லக்கூடாது நீங்க, பட் இது சொல்லலாம். இதெல்லாம் சொல்லலாம் சார். நான் ஒன்னு யோசிச்சேன், நீங்க எனக்கும் மேல டீம் மெம்பர்ஸா யோசிச்சுட்டு வந்திருக்கீங்க சார். ஓகே உல்டாவா? உல்டாவா? இல்ல இல்ல கரெக்ட்டா தான் இருக்கு. ஓகே. என்ன யாருமே ஒரு வார்த்தை சொன்னா டைரக்டா கண்டுபிடிச்சிருவாங்க, அது சொல்லமா கூடாதான்னு தெரியல. நானும் சொல்லிட்டா அதேதான் நினைச்சேன். ஒரே வார்த்தை கண்டுபிடிச்சலாம், ஆனா சொல்லாம கூடாது. அவர் சொன்னாரு தலைவரை, தலைவின்னு யாரா இருப்பா? அந்த வார்த்தை தான் நான் சொல்லலாம்னு நினைச்சேன். ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால தான் நான் சொல்லல. தலைவியா? இதுதான் normal ஒரு குழப்பம். people கிடையாது. ஆமா, ரொம்ப அவங்களோட ரெண்டாவது படமே நயன்தாரா. அவ்வளவுதான். இல்ல அவர் சூப்பர் ஸ்டார். ஆமா ஆமா, அதான் சொல்லலாம்னு Okay, fine. நினைச்சேன். சோ லாஸ்ட் கார்டு யார் சொல்றீங்க சார்? நீங்களே சொல்லிடுங்க சார். நானா? ஓகே. வாவ் வாவ் வாவ். ஓகே ஒரு நல்ல நடிகர். டக்குன்னு சொல்லுங்க சார். அதான் ஒரு நல்ல நடிகர். நல்ல நடிகர். நல்ல சிங்கர். இல்ல ஆமா, இல்ல நல்ல நடிகர். நல்ல சிங்கர். நல்ல நடிகர். கமல் சார். நல்ல சிங்கர். கமல் சார் நல்லா பாடுவாரு. சார் ஆமா. நீங்க நீங்க அப்போதுல இருந்து கமல் இல்ல, சார் இல்ல, தான் நீங்க- சார். இல்ல, நீங்க இப்ப யங்ஸ்டர்ல ஒரு ரொம்ப நல்ல நடிகர். யங்ஸ்டர். ஆமா ஆமா, இப்போ தனுஷ் சார். அவ்வளவுதான். ஃபைனலி நம்ம சக்சஸ்ஃபுல்லா செகண்ட் செக்மெண்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் நல்லா விளையாடுனீங்க சார் இந்த செக்மெண்ட்டை. Okay. ஸோ சில் பண்ணலாமால தேர்ட் செக்மெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம சின்ன வயசுல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஒரு கொஷின் கேட்போம்ல, ரொம்பலாம் யோசிச்சிடாதீங்க, ரொம்ப சாதாரண விளையாடுற மாதிரி ஒரு கொஷின், அந்த மாதிரி கொஷின் நான் உங்ககிட்ட கேட்பேன், நீங்க வந்து அதுக்கு பதில் சொல்லணும். அதான் ரெடியா? டாக்டர் இன்ஜெக்ஷன் போட வந்தா பேஷண்ட் வந்து தடுத்தாராம். தடுப்பூசி. கரெக்ட் சார். நைஸ். ஓகே நெக்ஸ்ட். வெத்தலை கூட போட முடியாத பாக்கு. வெத்தலை கூட போட முடியாத பாக்கு. புண்ணாக்கு. தப்பு. பாக்கு. பாக்கு. வெத்தலை கூட போட முடியாத ஒரு பாக்கு. நான் நிஜா Sweet. மைசூர் பாக்கு. கரெக்ட் ம். சார். இதான் சார் டைரக்டர்ன்றது. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட். பொருளே வைக்க முடியாத ஒரு பை. ம். பொருளே வைக்க முடியாத நம்ம பை. எல்லார்கிட்டயும் இருக்கு. இல்ல ஒரு ஆ. சிலர் கிட்ட இருக்காரு. ஆ. பொருளே வைக்க முடியாத பை. ம். நல்லா யோசிங்க, நல்லா யோசிங்க. ஐயோ, பொருளை வைக்க முடியாத பை. பை அது வேற ஒரு பைங்க. என்ன பை? என்னமோ பை. அந்த பை தான் அது என்ன வந்துச்சு. பை? அந்த பை. தொப்பை. பை. தொப்பை இல்ல பாய் இல்ல தொப்பை சார். இன்னும் நிறைய வச்சிருக்கேன் சார் உங்களை நம்பி நானு. ஓகே இல்லையே, So, எனக்கு அடுத்து. அதனால தெரியல. எப்பவும் சிரிக்கிற பூச்சி எது? ஆ, எப்பவும் சிரிக்கிற பூச்சியா? சிரிக்கிற பூச்சி. இப்ப கூட நீங்க எல்லாருமே அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. சிரிச்சிட்டு எப்பவும் இருக்கோம். சிரிக்கிற பூச்சி. நாங்க தான் சிரிச்சிட்டு இருக்கோம். எப்பவும் சிரிக்கிற பூச்சி. ஈ. ஈயா? ஈ. அப்பா. ஈயா? ஈ. ஆமா, ஈ. மேம் ஈ. ஓகே ஓகே. ஐயோ. நான் அப்பவே சொன்னேன்ல இது ரொம்ப சிம்பிளான ஆமா. क्वेश्चंस. ஈ. ஓகே நெக்ஸ்ட். கதவு ஜன்னல் இல்லாத ரூம் எந்த ரூம்?
கதவு ஜன்னல் இல்லாத ரூம். கதவு Dark ஜன்னலும் என்ன சொன்னீங்க? டார்க் ரூம். டார்க் ரூம் எல்லாம் இல்ல. அதுலயும் இல்ல. நான் சொல்றேன்ல, அந்த பெத்தது இல்ல, இவ்வளோண்டுதான். ம். என்ன நம்ம அது சாப்பிடுற வெஜிடேபிள். அப்படியா? மஷ்ரூம். மஷ்ரூமா? கரெக்ட். ஓகே. மஷ்ரூம். ஆமா, ரூம்லாம் தேடி பார்த்தா தெரியும். ஓகே. ம். இனிஷியல் இருக்கிற அனிமல். என்ன அனிமல் இது? என்னமா என்ன animal இது? இனிஷியலா? ஃபைனல் சார். என்னது இது? Instagram தெரியல சார். இனிஷியல் இல்ல. சிம்பான்சி. சிம்பான்சி. சி. ஓ, ஓ, சரி ஓ. சரி 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 ஓகே ஃபைன் சார். மேம் முறைக்காதீங்க மேம் ப்ளீஸ் மேம். பட் அதிக क्वेश्चन கேக்குறத விட்டுட்டு இப்பெல்லாம் இதுதான் மேம் விரும்புறாங்க. சோ எங்களுக்கு வேற வழி இல்ல. ஓகே ஃபைன். சோ 3 செக்மெண்ட்டுமே வந்துட்டு நீங்க எல்லாரும் ரொம்ப சூப்பரா ஜாலியா வந்து விளையாடுனீங்க. அண்ட் நீங்க வந்து சொல்லுங்க சார், மருதம் படத்தை மக்கள் எதனால பார்க்கிறதுக்கு வரணும்? ஆக்சுவலாக இது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் சினிமா. அதுக்குள்ளார நான் ஒரு கண்டெம்பரரி வேர்ல்டில் இருக்கிற ஒரு 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 கான்ஃப்ளிக்ட், அது எல்லாருக்குமே ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட். ஸோ அதனால் இந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், மக்கள் எல்லாருக்குமே வந்துட்டு எப்போ ரிலீசிங் டேட் இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் தேவைப்படுது. ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அக்டோபர் 10 வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் வந்துட்டு, ஏன்னா பொதுவாக என்னுடைய படம் பார்க்கும்போது ஐயோ சார் அந்த படம் சூப்பர், இந்த படம் சூப்பர் அப்படிம்பாங்க. அது மாதிரி இந்த படமும் சூப்பரான ஒரு படம். நீங்கள் தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டீமுக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க படங்கள் எடுப்பாங்க, தயாரிப்பாங்க, நாங்களும் நடிப்போம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் வந்து ஆதரவு கொடுங்க. ஓகே மேம். அண்ட் மேம் நீங்கள் சொல்லுங்கள், ஸோ தமிழ் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா எல்லாரும் மருதம் அக்டோபர் 10th வந்து தியேட்டர்ல பாருங்க. எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும். எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ஆயுத பூஜைக்கு வந்துட்டு எங்கள் கூட ஜாயின் பண்ணி ரொம்ப ஜாலியாக ஃபன்னியாக நிறைய விஷயங்கள் வந்து விளையாடுனீங்க. தேங்க்யூ சார். உங்களுக்கும் உங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.